காலேஜில் யாரும் எங்களெல்லாம் கட்சிக்கு வாங்கினா கூப்பிடல. அதிமுகவுடைய தலைமை மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் கொத்து கொத்தா போய் தாவேக்கால சேர்ந்தாங்க. கரூர்லையுமே நிர்வாகிகள் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் தாவேக்காவுக்கு போகலான்னு சொல்லி எங்கிட்ட சில வற்புறுத்துறாங்க. எங்கள் கட்சி நிர்வாகிகள் அது சம்பந்தமாக 11 மீட்டிங் போட்டோம். கரூர் சட்டமன்ற தொகுதி, ஏன்னா அவங்க தான் வேலை ஜெயிக்க வச்சவங்க. கரூர் சட்டமன்ற தொகுதி மற்ற 3 தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வர சொல்லி இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்குது, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக கருத்து கேட்டால் ஒரு சிலர் வேண்டான்னு சொன்னாங்க. பெரும்பாலான அவருடைய கருத்தை ஏற்று நாங்கள் இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சோம். அப்போ பேட்டி கொடுக்கும் பொழுது அதைத்தான் சொன்னோம். அது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் அன்னைக்கு நாங்கள் சேர வரைக்குமே தாவேக்கால் இருந்தோ அல்லது தாவேக்காலிருந்து போனவங்க, இப்போ உருவ ராதாகிருஷ்ணன் போனார், நம்ம கடலூர் சம்பத் அண்ணன் போனாங்க, திருச்சி விசிறி சிவபதி போனார், கடம்பூர் ராஜன் அவங்கெல்லாம் போனாங்க. அவங்கெல்லாம் என்னோட அமைச்சராக இருந்தவங்க. அவங்ககிட்ட என்ன கேட்டோம்னா, பூனைங்க அங்கே என்ன மாதிரி அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறோம். அதைத்தான் சொன்னேன். நம்மளோட நிர்வாகிகளுடைய எண்ணம் அதுவாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நிறைய நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர், நகர செயலர், பதவி செயலாளர்கள் என்னோட காவேக்கார இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்தை தான் சொல்லுவேன். அதை தவறுதலாக பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சொல்கிறாங்க. அதை வச்சு ஏதோ இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கிறாங்க பார்த்தது. அது சி விஜயபாஸ்கர்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எந்த நிகழ்வும் நடக்கலை. நீங்கள் நான் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறத பார்க்கணும். அந்த பேட்டிக்கு அப்புறம் சொல்லியிருப்பேன், அதிலேயே சொல்லியிருக்கிறேன். நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்டு மிகுந்த ஒரு அமைதியாக பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு யாருடைய அழுத்தமும் இல்லாமல் நானாக எடுத்த முடியுது. நானும் என்னோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் சேர்ந்து எடுத்த முடியுதான். அவருக்கு தாவேக்காலையோ அல்லது தாவேக்காவில் போய் சேர்ந்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிர்பந்தத்தாலேயோ நான் தாவேக்காவுக்கு செல்லவில்லை. என்னுடைய சுயமான முடிவு.